சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்தி எவ்வளவு சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்ல முடியுமோ இன்னும் சத்தமா சொல்லுவோமா? சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. ஆமென். இந்த 2023ஆம் ஆண்டு நேர்த்தியாய் நன்மையாய் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்தி வந்த தேவனை துதிக்க போகிறோம், நன்றி சொல்லி பாட போகிறோம். இன்னும் சில மணி நேரங்கள் தான் நம்மளுக்கு இருக்கிறது இந்த 2023. அந்த நேரத்தையும் ஆண்டவருக்காக அவர்கள் மகிமைப்படுத்துவதற்காக செலவு பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஒரு பழைய பாடல். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிலும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் இசை பலவான வீணை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்வோமா? இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயசை துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் முற்றும் கிருபையினால் மூடி சூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே. கரங்களை தட்டி சொல்லுமா? தொழுதேத்து, இந்நாள் வரை தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே
மேன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கரத்தை பிடித்து கனிவாய் என்னை கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினார். சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். சேர்ந்து பாடுவோமே. சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் என் குடும்பத்தை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் பயப்படனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் நான் பயப்படனே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை நம்மளை ஆண்டு நம்மளை குடும்பத்தை ஆண்டு நடத்தினது. அமேன். சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தினது. சேர்ந்து பாடுவோம்.
கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனும் மீண்டார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர். முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லமா, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரியவர், கிருபைகள் உண்மை பெரியவர். கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு இருக்கின்றாரே. யாவையும் போக்க கர்த்தர் இயேசு இருக்கின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் இயேசு இருக்கிறாரே. நல்லவர் நம் தேவன்
வரிகளாய் சொல்ல சொல்ல அவைகளை வாழ்க்கையிலே அனுபவித்தவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி நீங்கள் எப்படி அவரை பிரைஸ் பண்ண முடியும், எப்படி துதிக்க முடியும் போது துதிக்க போகிறோம். சரியா? கடந்த ஆண்டு முழுவதும் என்னை, என் பிள்ளைகளை, குடும்பத்தை கரத்தை பிடித்து நடத்தினார். ஆமேன் சொல்வீங்களா? ஒரு தகப்பன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமப்பது போல அவனுக்கு முடியாத நேரத்திலே, அவனுடைய இயலாமையிலே அவனை தோளில் தூக்கி சுமப்பது போல என்னுடைய இயலாமையின் நேரத்திலே என்னை தோளில் தூக்கி சுமந்தார். வியாதி, படுக்கை, வீட்டிலே மரணம் ஏற்பட்ட பொழுது பேலனற்ற வேலையிலே நான் சோர்வடையாதபடிக்கு என்னை பேலன்ஸ் தந்து என்னை நடத்தினார். ஆமென். சாட்சியா என்னை நிறுத்தினார். சோதனை நேரம் என்னை சூழ்ந்துட்ட போது வலக்கரத்தால் என்னை அணைத்து என்னை தேற்றினார். வார்த்தையை அனுப்பி என்னை தைரியப்படுத்தினார். இதெல்லாம் ஆமென் உண்மைன்னு சொல்றாங்க மாட்டோம். கர்த்தர் நல்லவர், கடந்த நாட்களிலே அதிசயம் நம்மளுக்கு செய்தார். ஆமென். அவரை ஆராதிக்க போகிறோம். நான் திரும்ப அதான் சொல்கிறேன், இன்னும் 50 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால் முடிந்த வரைக்கும். இன்னைக்கு காலையில் நாங்கள் எல்லாரும் சாட்சி சொல்லும் போது நாங்கள் பின்னாடி உட்காந்து பேசி கொண்டு இருந்தோம். அப்போது நீங்கள் போய் சொல்லுங்கள், நாங்கள் போய் சொல்லுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, டைரி போட்டு எழுதி வச்சுருக்கேன், எனக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் எனக்கு சுருக்கமாகவும் சொல்ல தெரியாது. அப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்படி தானே? இன்றைக்கி யாருக்குமே சுருக்கமாக சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளவு ஆயிரம் 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 நன்மைகளை செய்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனை உயர்த்துமா. உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவராஜனுக்கு ஆராதனை. அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரம் பற்றி நடத்தினார் ஆராதிப்போம், கண்மலையின் மேல் உயர்த்தினார் ஆராதிப்போம். சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை எங்கள் ஆராதனை
வைத்தாரே ஆராதிப்போம். அக்கினியால் கூடமிட்டார் ஆராதிப்போம். பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம். வாக்குமாறா தேவனை ஆராதிப்போம். வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம். வாக்குமாறா தேவனை ஆராதிப்போம். விடுதலை தந்தவரை ஆராதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனுக்கே. அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி அல்லேலூயா. கடைசி சில நிமிஷங்களில் எவ்வளவாய் அவளை துதிக்க முடியுமோ என்னால் முடிந்த வரைக்கும் அல்லேலூயா பாடி அல்லேலூயா பாடி துதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி 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 போற்றுவோம். எங்கள் இயேசு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எவ்வளவு சத்தமாய் ரேஷனதரா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால எவ்வளவுக்காக நினைவுக்குள் கொண்டு வர முடியுமோ நம்ம மெமரியில், ஆங்கிலம் தெரிந்தவர்கள் சொல்கிறேன், நம்ம மெமரி கம்ப்யூட்டர்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபோன்லலாம் இப்போ வந்திருக்கு, எவ்வளோ நிறைய மெமரி இருக்கிறது தான் வாங்குவாங்க. அப்படி தானே பிள்ளைங்க பசங்க சொல்லுங்கள். எவ்வளோ இருக்கிறதுல மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு சொல்லுங்கள்? 256 இல்லையே, போயிடுச்சு. சொல்லுங்க சொல்லு. 1 TB வந்துருச்சு. 1 TBனா நீங்கள் 10,000 20,000 ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணாலும் நம்ம மொபைல்லலாம் டக்குன்னு வந்துடும். உங்கள் இதில் ஸ்பேஸ் இல்லை, போய் டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1 TBனா எவ்வளோ நாளும் சேவ் பண்ணிக்கலாம். நம்முடைய மூளையும் அவ்வளோ பவராக தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஐ மீன் 1 TBயில் 1000 TB ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோதுக்கு நம்மளுக்கு மெமரியை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த மெமரியில் உங்களால் எவ்வளோ நினைவு கொள்ள முடியுமோ சொல்ல போகிறோம். ஒவ்வொன்றா நினைவு கொள்ளுங்க. இந்த 2023 ஆரம்பித்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அதை பாடலாக பாடப்போகிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் மகிழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, பாடுவோமா? நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கின்றேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். எல்லாம் மறக்கணும், நினைக்கணும். உம் சித்தம் செய், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் எங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும்.
உமக்கேதானே என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ, என் ஆசை நீர்தானே. உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் திங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு சேர்ந்து செல்வோமா. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கேதானே. சில காரியங்கள் ஒவ்வொன்றா நான் சொல்ல போறேன். எல்லாருமே கை தூக்க வேண்டாம். எல்லாரும் கை தூக்குறாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கை தூக்குறாங்கிறதுக்காக கை தூக்க வேண்டாம். நான் சொல்ற காரியம் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் குடும்பத்திலோ உங்கள் பிள்ளைகளோ அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட யாருக்காவது அதை இந்த 2023 கர்த்தர் செய்திருப்பார் மாத்திரம் நீங்கள் கை தூக்க போறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் படிப்பின் விஷயத்திலே, ஸ்கூல்லையாவது காலேஜ்லையாவது மேற்படிப்பிலே இடம் கிடைத்திருக்கிறவர்கள் குடும்பங்க நல்ல கை தூக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, கொயரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி முன்னாடி இது நல்ல கை தூக்குங்க. இப்போ அவங்கள மட்டும் பாடுவோமா? அவங்க சத்தமாக பாடுங்க, மற்றவங்களாம் அவங்களுக்கு பேக்கப் கொடுப்போமா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசி. இந்த காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். அடுத்தது, போன வருடம் வரைக்கும் நான் செலவு பண்ணதை விட இந்த வருடத்திலே குறைவாக தான் செலவு பண்ணியிருக்கேன். மெடிக்கலுக்கு, அதாவது மருத்துவத்திற்கு, மருந்து வாங்குறதுக்கு, பிள்ளைகளுடைய சுக வாழ்விலே நான் போன வருஷம் இருந்த வரைக்கும் நிறைய செலவு வந்துச்சு. ஆனால் 2023 எனக்கு செலவுகள் இருந்தது, ஆனால் போன வருஷத்தை விட கம்மியாக ஆயிருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குவீங்களா? நல்ல தூக்குங்களேன். ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே இந்த வருஷம் போலனாலும் கை தூக்குங்க. அவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தினவன் நம்ம பாடுவோமா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். அடுத்ததாக, புதியதாக ஒரு வீடோ இல்லை இடமோ பொருட்கள் ஏதாவதோ, கார், பைக். போன வருஷம் வரைக்கும் பைக்கில் வந்தவங்க இந்த வருஷம் காரில் வந்தீங்கன்னா, பழைய காரில் வந்தவங்க புது காரில் வந்திருந்தீங்கன்னா, சைக்கிளில் வந்தவங்க பைக்கில், பஸ்ஸில் வந்தவங்க பைக்கில் வந்திருந்தீங்கன்னா அவங்க மாத்திரம் கையை தூக்குவீங்களா? எல்லாரும் வேண்டாம், அவங்க மாத்திரம் நல்லா தூக்குங்க. இவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு அசட்டுன்னு எதுவுமே வாங்கல, பொருள் உங்களுக்காக சேர்த்து, உங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுருந்தீங்க. நகையாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், கை தூக்கு. நகைன்னு நிறைய பேர் கற்றுக்குறோம், நல்ல தூக்குங்க. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன்.
அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் கல்யாணமோ இல்லை குழந்தை இல்லைன்னா நல்ல வேலையில் ஒரு ப்ரமோஷன் அப்படி ஏதாவது கிடைச்சவங்க கை தூக்குவீங்களா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார். சிலரை எல்லாவற்றிற்கும் கை தூக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே, நன்றி சொல்லி. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். பெரிய ஆபத்துகள் விபத்திலிருந்து என்னை, என் பிள்ளைங்களை, என் குடும்பத்தை பாதுகாத்தாருன்னு சொல்றவங்க கை தூக்குவீங்களா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஏதாவது ஒரு காரியத்திலே மனுஷர் தயவு உங்களுக்கு கிடைச்சிருக்குமானா, அது கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆதாரம் எடுக்க போகிறீங்க, அங்கே ஒரு தயவு கிடைச்சிது, இல்லை பள்ளியிலே தயவு கிடைச்சிது, காலேஜில் தயவு. மனுஷர் தயவுன்னு எனக்கு ஆண்டவர் தந்தார். அவர் தயவு ஒவ்வொரு நாளும் பாராட்டினார். போகிற இடத்துலலாம் எனக்கு மனுஷர் தயவே கட்டளையிட்டாருன்னு சொல்கிறவங்க கை தூக்குவீங்களா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், ஒரு உயர்வை தந்திருக்கிறாரு. நிறைய லோன்ஸ் கடன்களை எல்லாம் அடைக்க உதவி செய்திருக்கிறார். நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி என்னை உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துவீங்களா? நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன்.